ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் ஈவினிங் ஸ்நாக்குக்கு உருளைக்கிழங்கு ரோல் சமோசா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஈவினிங் டயத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக் ரெசிபி. இந்த ஈஸியான ஸ்நாக் ரெசிப்பியை டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வச்சு செய்கிறனால இந்த ரோல் சமோசா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதை மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நாம் சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க. இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். ஈஸியான கோதுமை மாவு ரெசிபி. 1 கப் அளவு கோதுமை மாவும் மீடியம் சைஸில் இருக்க 4 உருளைக்கிழங்கு இருந்தால் போதுங்க. சட்டுனி இந்த ஈவினிங் ஸ்நாக்கை செஞ்சிடலாம். இந்தளவுக்கு மாவு சாஃப்டாக இருக்கணும். மேல் மாவு காஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. ரோல் சமோசாவுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு மீடியம் சைஸில் இருக்க 4 உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கணும். கட்டிகள் இல்லாமல் மசிச்சு விட்டுக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு, பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் 1 கைப்பிடி அளவு சேர்த்துக்கங்க. பொடியாக நறுக்குன கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும். கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், எலுமிச்சம்பழ சாறு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும். மாவு பிசையும் போது மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருந்தேன். அதனால் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்க்கு மிளகாய்த்தூள் கொஞ்சமாக தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்தளவு காரம் அதிகமாக தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உருளைக்கிழங்கு நாம் சேர்த்துருக்க மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுருங்க. இப்போ நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. நாம் பிசைஞ்சு வச்சுருந்த மாவை 2 பகுதியாக பிரிச்சுக்கலாம். பெரிய சப்பாத்தியாக திரட்ட போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி பெரிய உருளையாக உருட்டி எடுத்துக்கோங்க. மேலே கொஞ்சமாக மாவு தூவிட்டு நாம் உருட்டி வச்சுருக்க உருண்டையை மாவில் நல்லா தேய்ச்சிட்டு பெரிய சப்பாத்தியாக திரட்டிக்கணும். ரொம்ப மெலிசாக இல்லாமல் அதே சமயம் ரொம்பவும் தடிமனாக திரட்டிடாமல் மீடியமான தடிமனில் திரட்டிக்கங்க. அப்போ தான் நமக்கு ஸ்டஃபிங் ஃபஸ்ட்டு ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சப்பாத்தி கட்டையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக மாவு தூவிட்டு திரட்டிக்கங்க. மைதா மாவில் இந்த ஸ்நாக்கை செய்கிறத காட்டிலும் கோதுமை மாவில் செய்கிறப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரோல் சமோசாவுக்கு சட்னியே தேவைப்படாது, அப்படியே சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா திரட்டினதுக்கு அப்புறமா நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை சப்பாத்தி ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும். கேப் இல்லாமல் நல்லா அப்ளை பண்ணிடுங்க. 1 கப் அளவு கோதுமை மாவில் 18 ரோல் சமோசா வந்துச்சு. ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. சட்டுன்னு செஞ்சிடலாம். சப்பாத்தி ஃபுல்லாக உருளைக்கிழங்கு மசாலாவை வச்சாச்சு. கடைகளில் வாங்கி சாப்பிட்றது போல் அதே டேஸ்ட்டில் வீட்டிலே இந்த ரோல் சமோசாவாக செஞ்சிடலாம்.
இப்போ நம்ம ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பகுதியிலிருந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிடணும். டைட்டாக ரோல் பண்ணிடுங்க. ரோல் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா இந்த மாதிரி உருட்டிடணும். அப்போ தான் நமக்கு சமோசா பொரிச்சு எடுக்கும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி லேயர் லேயராக நமக்கு வரும். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இதே போல் மீதம் இருக்க ரோலையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரவுண்டு ஷேப்புக்கு பதிலாக சதுரமான ஷேப்பில் கூட இந்த சமோசாவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு ரவுண்டாக தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மாவு தூவிட்டு நாம் கட் பண்ணி வச்சுருக்க சமோசாவை லைட்டாக இந்த மாதிரி கையால் அழுத்தி விட்டுறணும். இப்போ பாருங்கள், நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் ரோல் சமோசா ரெடி ஆயிடுச்சு. இதே போல் மீதம் இருக்க எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருக்க ரோல் சமோசாவை எண்ணெயில் எடுத்து போட்டுடலாம். இந்த ரோல் சமோசா பொரிக்கிறதுக்கு எண்ணெயும் அதிகமாக தேவைப்படாது. குறைவான எண்ணெயிலேயே அதிகமான ரோல் சமோசாவை பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு பக்கம் லைட்டாக வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விட்டுறணும். கலர் லைட்டாக மாறுற வரைக்கும் அப்பப்போ திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ வெளியில் எடுத்துடலாம். இப்போ நமக்கு சூடாக பொட்டேட்டோ ரோல் சமோசா ரெடி ஆயிடுச்சு. இதே போல் மீதம் இருக்க எல்லா ரோல் சமோசாவையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்நாக் ரெசிபி செய்கிறதுக்கு எண்ணெயும் கம்மியாக தான் தேவைப்படும். கோதுமை மாவு ரெசிபியான பொட்டேட்டோ ரோல் சமோசா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரோல் சமோசா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.